வணக்கம் நண்பர்களே, கார்த்திகேயன் உங்கள் நிதி ஆலோசகர் பேசுகிறேன். இன்றைக்கி நிறைய பேரோட குறைய என்னென்னா, யங்ஸ்டர்ஸ் நிறைய சேவிங்ஸ் ஹேபிட் வச்சுக்கல அப்படிங்கிறது தான். யங்ஸ்டர்ஸ்லாம் பணம் சேர்க்கறது இல்லை, நிறைய செலவு பண்ணுறாங்க. அண்டு அவங்க ஒரு ஃப்யூச்சரில் பணத்துக்கு அவங்க வச்சுக்கல, எல்லா பணத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஆனால் ஏன் அவங்க சேவ் பண்ண மறுக்கிறாங்க அல்லது சேவ் பண்ணுற ஆட்டிடியூடில் வரல? ஸோ இது முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஒரு 10 வயசுலேருந்தே அவங்க பேரில் ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டை க்ரியேட் பண்ணணும். சேவிங்ஸ்னால் என்னன்னு சொல்லித்தரணும். அல்லது சேவிங்ஸ் பற்றின புத்தகங்களையோ அல்லது சின்ன சின்ன கான்செப்டையோ அவங்க கையில் சேர்க்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போ சின்ன வயசில் அதை வளர்க்காமல் இருந்துட்டு அவங்க நல்ல பெரிய ஆளான பிறகு சம்பாதிக்கும் போது அவங்க எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். சரி, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்க ஒரு எப்படி அவங்க பணம் சேர்க்கறதுக்கு சின்ன சின்னதாக சொல்லித்தரணும். ஒரு பிக்கி பேங்க் மாதிரி வாங்கி கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம். அல்லது அவங்க பேரில் நீங்கள் சேவ் பண்ணும்போது, உனக்கு கொஞ்ச காலம் நான் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீயே அதை கண்டினியூ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு 30% கொடுத்துருக்கீங்க, பேரண்ட்ஸ் கொடுத்ததுனால நம்ம மீதி 70% கொடுத்தா அதில் வர வட்டியும் அவங்களுக்கு லாபம், நீங்கள் கொடுத்த 30% அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. ஸோ அப்போ ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுது, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வருது. இதெல்லாம் அவங்களுக்கு வரும். அப்படி பார்க்கும்போது சின்ன வயசில் அவங்களுக்கு சேமிப்பை பற்றின அல்லது பணத்தை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லித்தரணும். ஏன்னா காலேஜில் எந்த காலேஜ்லேயும் ஈவன் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட அக்கௌண்டன்சியோ எக்கனாமிக்ஸோ சொல்லித்தராங்க. பர்சனல் சேவிங்ஸுங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டாக வரதில்லை. அதுவும் குறிப்பாக காமர்ஸ்க்கு மட்டும் கூட கொஞ்சம் தெரியலாமோ என்னமோ, மற்ற சப்ஜெக்டில் உள்ளவங்களுக்குலாம் பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கவே வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் படித்தாலும், சயின்ஸ் படித்தாலும், ஈவன் இன்ஜினியரிங் முடித்தாலும், எம்பிபிஎஸ் படித்தாலும் கடைசியில் சம்பாதிக்க போகிறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம். அப்போ ஒரு பிஸ்னஸோ ஒரு இன்கமோ இருந்தால் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்மளோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறோம். அப்போ அந்த பணத்தை என்ன செய்யணுங்கிறத பற்றி நம்ம எவ்வளோ நாள் குழந்தைங்க கூட உட்காந்து பேசியிருக்கோம். ஸோ அப்போ அவங்களுக்கு ஏர்லி ஸ்டார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மேலை நாடுகளில் ஏர்லி ஸ்டார்ட் அப்படின்னா 25 வயசு. 25 வயசில் ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணால் அவங்க ஒரு 45-50 வயசில் அவங்கள பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை வரும். ஏன்னா அவங்க ஒரு 20-25 வயசுலேயே தனியாக போகிறாங்க. பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்துக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு ஸ்கில்லையும் ஒரு எஜுகேஷனையும் கொடுத்து அவங்கள தனியாக இருக்கிறதுக்கு பழக்கி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவங்க ஃபைனான்ஸை அவங்க 25 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் 25 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட அருமையை சொல்லித்தரணும். கொஞ்சம் பணம் போட்டால் பணம் அதிக பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லித்தரணும். ரெண்டாவது, இதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பொருள்கள் மேலே இது சொல்லிக் கொடுக்காதனாலே ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகிடுது. அப்போ அவங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிற எண்ணமே தோண மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க? எடுத்தோடனே ஒரு பியர் ப்ரெஷருக்காக இந்த மொபைல் வாங்கலாம் அல்லது இந்த பைக் வாங்கலாம், ஒவ்வொரு பொருளையும் இதை வாங்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒவ்வொரு செலவும் அவங்க பண்ணும்போது அவங்க பணத்தை இழக்கிறாங்க. 1,00,000 ரூபா பொருளோட 15 வருஷம் கழிச்சான மதிப்பு அதுதான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபா பொறுமானம் உள்ள பொருளாக இருக்கும். நாளைக்கு அவங்க ஒரு 40 வயசில் ஒரு வீடு வாங்குறதுக்கு 15 லட்சம் ரூபா ஷார்ட் ஆகுது அப்படின்னா அவங்க 25 வயசில் 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின மொபைல் தான் காரணமாக இருக்க முடியும். அப்போ இதை யார் எடுத்து சொல்ல போகிறோம்? ஸோ அப்போ ஒரு பொருளை அல்லது 1,00,000 ரூபாய் இழக்கிறது அப்படிங்கிறது அல்லது ஒரு பொருளாக்குறது, ஒரு வீணாக போகிற ஒரு பொருளாக்குறது அல்லது ஒரு டிப்ரிஷியேட் ஆகிற ஒரு பொருளாக்குறது நிச்சயமாக அவங்களுக்கு 40 வயசில் நடுத்தர வயசில் அன்றைக்கி பேரண்ட்ஸுக்கும் ஏஜ் ஆகிருக்கும் அல்லது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ண முடியாமல் பிஸியாக இருப்பாங்க. அவங்களோட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அப்படி உள்ள நிலைமையில் தானே தன்னை பார்த்துக்கும் போது இன்றைக்கி 25 வயசில் அவங்க பண்ண ஒரு செலவு தான் அவங்கள ஒரு கஷ்டத்துக்கு கொண்டு வருது. ஸோ அப்போ 25 வயசில் ஏர்லி ஸ்டார்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளோ பணம் சேர்க்கலாம்? அப்போ உதாரணத்திற்கு ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னா ஒரு 6,000லேருந்து 8,000 வரைக்கும் பணம் சேர்க்கலாம். அந்த 8,000 ரூபா சேர்க்கறதுக்கு ஏன் நம்ம மறுக்கிறோம் அப்படின்னா, கையை விட்டு 8,000 போயிடுது, நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியாது. சரிங்க, இப்போ 8,000 நீங்கள் சேவிங்ஸ்னு எடுத்து வைக்கிறீங்க. ஒரு இன்சூரன்ஸோ மியூச்சுவல் ஃபண்டோ அல்லது ஒரு ஸ்டாக்கோ இதெல்லாம் பண்ணுறோம். பண்ணும்போது 8,000 வெளியில் போயிடுச்சு. அப்போ நமக்கு என்ன தோணுது? ஐயோ, பணம் 8,000 ரூபா போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம திருப்பி இருக்கிற பணத்தை இன்னும் கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளில வரோம். வி ஆர் இம்ப்ரூவிங் அவர் ஸ்கில்ஸு, நம்ம இன்கத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். சரிங்க, இது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் சேர்க்க ஆரம்பித்து பணம் பத்தலைன்னு சொன்னால் கொஞ்சம் கூட ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் இன்றைக்கி எல்லா பணத்தையும் செலவு பண்ணி சந்தோஷமாக இருக்கிறேன்னு நினச்சிட்டு செலவு பண்ணால் நாளைக்கு வயதான காலத்தில் பணம் பத்தாதப்ப அன்றைக்கி உங்களால் இன்கம் ஏர்ன் பண்ணுற விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அதுக்கு நம்ம உடலும் மனசும் ஒத்துழைக்குமா? ஸோ அப்போ when you are young we have to earn more, when you are young you have to save more,
த யங்கர் யூ ஹேவ் டு டேக் கேர் த ஓல்டர் யூ. அப்போ வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கான பணத்தையும் சின்ன வயசில் எடுத்து வைங்க. அப்போ சேவிங்ஸுங்கிறது வயசு சின்னதா, யூ ஆர் யங்கா, ஓல்டா அப்படிங்கிறது இல்லை. சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓல்ட் ஏஜுக்கு வரும்போது சேவிங்ஸோட பலனை என்ஜாய் பண்ணுங்கள்.